பிரகாஷ் குமார் வி. ஆமாம், 16/5/93 2:30 PM கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. சுபத்துவ புதன் எனக்கு ஏன் வேலை செய்யவில்லை? வங்கி இருப்பு பூஜ்ஜியமாக உள்ளது. ஏற்றுமதி தொழிலை செய்யலாமா? கேது தசையில் 100 கோடி சம்பாதிக்க முடியுமா? நீங்க ஏற்றுமதி தொழில் செய்யணும்னாலே 12ஆம் பாவகமும் கடகமும் சுபத்துவமா இருக்கணும். கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு பலவீனமா இருக்குது அப்படின்னா உங்களுடைய நல்ல தசை கூட டல் அடிக்கும். அதையும் பார்ப்போமா? சரி, ஏன் இந்த சுபத்துவ தசை அவருக்கு வேலை செய்யல? 7.5 சனி. நாங்க போங்க, ஜென்ம சனியில தாங்க யோக தசையும் டல் அடிக்கும். இன்னைக்கு நான் பார்த்த ஜாதகத்துல நேத்து முழுக்க கன்னிராசிக்காரங்களா வந்தாங்க, இன்னைக்கு முழுக்க கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்க. எல்லாரும் ஒரே விஷயத்த சொன்னாங்க. சரி, இந்த அமைப்புல ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. சுபத்துவ இவர் ஏன் வேலை செய்யல? சுபத்துவ 10ஆம் அதிபதி எனக்கு ஏன் வேலை செய்யவில்லை? 7.5 சனி ஒரு முக்கிய பங்காற்றும். சரிங்களா? இதுக்கப்புறம் கன்னி லக்னமாகி லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவராகவே ஆவாரு. இப்ப உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. குரு உங்களுக்கு என்னங்க தருவாரு? குரு, சரி, இந்த ஜாதகத்துக்கு குரு என்ன தருவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? குரு வந்து 4 7ஆம் அதிபதி. ஓகேங்களா? இந்த புதன் தசையில குரு புத்தி 4 7ஆம் அதிபதியா செயல்படக்கூடும். ஆனால் இந்த விஷயத்துல தாங்க முடியாத கஷ்டம் மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? லக்னம் 2 டிகிரி. லக்னம் 2 டிகிரி. நீங்க 2 கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை கொஞ்சம் முன்னுக்கு பிறந்திருந்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த லக்னம்னு வந்திருக்கும். என்ன, சிம்ம லக்னம்னு வருவீங்க. சரி, சிம்ம லக்னம்னு வந்தா சனி 7ல வந்து நீங்க கொஞ்சம் பிடிவாதக்காரர் அப்படி இப்படின்னு வரும். சிம்ம லக்னம். ஓகே, சிம்ம லக்னமாக இருந்தால் 8ஆம் இடம் சுபத்துவம். சிம்ம லக்னமாக இருந்தால் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க மாட்டீங்க பிரதர். ஆனால் எனக்கு இந்த இடத்துல கோயம்புத்தூரில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் தோணுது. சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திக்பலமாகி சுபத்துவமாகி நல்ல அமைப்புகளில் இருந்தாலும் கூட புதன் தசை உங்களுக்கு 2/11ஆம் அதிபதி. அங்கேயும் புதன் உங்களுக்கு வேலை அமைப்புகளை கொடுப்பாரா? செவ்வாய் இல்லை, ராகு இல்லை, குரு நடக்கும் போது சரியா 7.5 சனி. குரு இந்த இடத்துல உங்களுடைய 8ஆம் அதிபதியாக தான் நடப்பாருங்க பிரதர். பேர் என்ன? பிரகாஷ் குமார் வி. சிம்ம லக்னம்ன்றதுல நான் கொஞ்சம் உறுதியா இருக்கிறேன். ஏன்? குரு 8ஆம் அதிபதி உங்களை கடன்ல வச்சிருப்பாரு. கடனை ஏற்படுத்துற வேலையை இந்த இடத்துல செய்வாரு. புதன் 2/11ஆம் அதிபதி. ஆதிபத்திய விசேஷங்கள்ல அவர் லாபாதிபதி தான். ஆனால் ஜென்ம சனி வரும்போது 6 8ஆம் அதிபதி தசை வரக்கூடாது. கண்டிப்பா நீங்க சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் இருக்கும். லக்ன குணங்களை செக் பண்ணி பாருங்க. லக்ன குணங்கள் என்ன? சனி லக்னத்தை பாக்குறாருன்றப்போ ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் சொல்றதுதான் சில இடங்கள்ல சரி அப்படின்னுவீங்க. 6 டிகிரியில சனி பாக்குறாரு. லக்னாதிபதி திக்பலமா இருக்கிறாரு. 8ஆம் இடம் அதீத சுபத்துவ நிலையில இருக்கு. அதீத சுபத்துவ நிலை என்ன பண்ணும்? உங்களை கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே எடுத்து போற வேலை செய்யும். நீங்க சிம்ம லக்னமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிரதர். புதன் தசை உங்களுக்கு வேலை செய்யவில்லை அப்படின்றதை விட உங்களுக்கு குரு புத்தி கடுமையான கெடு பலன்களை 8ஆம் வீட்டு பலன்களை செஞ்சிருக்கும். அது என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்பொழுது சில வகையில நோய்களை கொடுக்கக்கூடிய வேலையை செய்வாரு. அதையும் செக் பண்ணிங்க. சரிங்களா? இந்த இடத்துல சிம்ம லக்னமாக இருந்தாக்க உங்களுக்கு குரு முடிஞ்சு அடுத்து வர்றதும் சனி தான். சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுபத்துவ அமைப்புகள் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா குரு 11 டிகிரி இல்ல. அம்சத்திலையும் சனிக்கு பெரிய அமைப்புகள் இல்லை. சனி முடிஞ்சோடனே புதன் தசையை ஒரு அளவுக்கு ஒரு அமைப்புகள்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கேது வர்றாரு. கேது எங்க பண்றாரு? கேது இங்க சுக்கிரனின் வீட்டுல குருவின் தொடர்புல இருக்கக்கூடிய உச்சனுடைய வீட்டுல இருக்க பிரதர். நீங்க சிம்ம லக்னம்னாலும் கன்னி லக்னம்னாலும் 2 லக்னாதிபதியும் உச்சனுடைய வீட்டுல இருக்காங்க. உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா விஐபி பிரதர். அதெல்லாம் டவுட்டே கிடையாது. நல்லா இருக்கிற ஜாதகம். 7.5 சனி அதற்கான வழியை வகுத்து கொடுக்கும். இந்த கேது புத்தியிலிருந்து நல்ல மாற்றம் இருக்கும். புதன் தசை உங்களுக்கு புதன் தசை எனக்கு வேலையே செய்யலன்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் சொல்றீங்க. புதன் தசையில நீங்க ஒன்றும் சாப்பாடு இல்லாம தூங்க இடம் இல்லாம அப்படியே ரோட்ல நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவாங்க. இந்த ஜாதகம் ரோட்ல அலையிற ஜாதகமும் பேங்க்ல அக்கௌண்ட் 0 வச்சுக்கிட்டு சாப்பிட இல்லாம ஜாதகமும் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. அப்படியே நீங்க சிம்ம லக்னமாக இருந்தாலும் கூட 2 லக்னமா இருந்தாலும் 2 கன்னியா இருந்தாலும் புதன் உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. சூரியனா இருந்தாலும் சிம்மமா இருந்தாலும் புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படி தரம் தாழ்ந்து நீங்க போயிடல பிரதர். நல்லா வருவீங்க. கேது தசையில தொழில் அமைப்புகள்ல நல்லா வருவீங்க. கேது தசை உங்களை நல்லா தான் வச்சிருக்கும். கேது தசை முடிஞ்சு வரக்கூடிய சுக்கிரன் உங்களை இடம் மாற்றி இதெல்லாம் இங்க நீங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியில நகர்ந்து நல்லது நடக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம் பிரதர். 7.5 சனியில ஜென்ம சனியில அஷ்டம சனியில நல்லது நடக்காதுங்க. 90 விழுக்காட்டு பேருக்கு அப்படின்னா இங்க மலேசியால பாதி பேர் ஒரு 3-4 வருஷம் கேட்கல. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிட்டுச்சுன்றனால கேட்டுக்கிறாங்க. சரிங்களா?